காஞ்சிபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்டு. இங்க இருந்து நம்ம சைட் கணேஷ் கார்டன், நம்ம வீடு ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 7 ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ள போயிடலாம். காஞ்சிபுரத்தோட பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கரெக்டா ஒரு 7 நிமிஷத்துல இருக்குங்க. காஞ்சிபுரம் பழைய ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும். இங்க இருந்து ஷார்ப்பா நம்ம சைட் 2 கிலோமீட்டர் மட்டும் தான். குருக்ஷேத்ரா CBSE ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து 3 நிமிஷத்துல வந்துடலாம். நம்ம சைட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிட்கோ போட்டாச்சுங்க. குட் ஷெப்பர்ட் ஸ்கூலா அப்படியே இந்த காம்பவுண்டை ஒட்டி இது நம்ம சைட்டுக்குள்ள இருக்கிற வீடு. என் வீடு காட்டவா? எங்க பாருங்க, ப்ளூ கலர் வீடு என் வீடு. அதுக்கு பின்னாடி தான் கணேஷ் கார்டன். ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா நாங்களே பண்ணி தந்துடுவோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பரந்தூர் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு அரை மணி நேரத்துல ரீச் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு சர்வே பண்றதுக்கு இங்க எந்த பிரச்சனை கிடையாது. இந்த சேனலோடைய பேர் சொன்னாங்கன்னா அதுக்கு நாங்க நேசபிள் பண்ணி தருவோம். நாங்க வாங்கினோம், கொஞ்சம் முன்னாடி வாங்கினோம். அது இப்போ இன்னும் 2 சேர்த்து வாங்காத போட்டோன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கடி கேப் வரல? எங்க போற? ரியல் எஸ்டேட் ஷூட் தாண்டி. அது எங்க இருக்கு? இங்கேயே தான் இருக்கு. கேப்லாம் வேணும்னு அவசியமே இல்ல. நம்ம வீட்டுக்கு பின்னாடியே தான். இங்கன்னு தெரியுதா கணேஷ் கார்டன்? ஆமாண்டி, அதுதான் போட்டிருக்காங்க. நீ கேட்டல நம்ம வீட்டு பக்கத்துல இடம்ட்டு. இங்க இடம் இல்ல, கணேஷ் கார்டன்ல போட்டிருக்காங்க. இங்க ரீசேல் கூட யாரும் தரமாட்டேங்கிறாங்க. சோ இங்க போட்டிருக்காங்க. சோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உனக்குலாம் யூஸ் ஆகுமே தான் இங்க எடுக்கிறேன். சைட் இங்கன்ற, அது எதுக்கு வண்டி எடுக்கிற? சைட் இங்கதான். ஆனா புதுசா பாக்குறவங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, காமாட்சி அம்மன் கோயில் எல்லாம் காட்டணும்ல. அதை அப்படியே போய் காமிச்சிட்டு கூப்பிட்டு வந்துடவா? காஞ்சிபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்டு. இங்க இருந்து நம்ம சைட் கணேஷ் கார்டன், நம்ம வீடு ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 7 ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ள போயிடலாம். அதிகபட்சம் டிராபிக் ஆனா கூட 10 நிமிஷத்துல போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன். போலாமா? காஞ்சிபுரத்தோட பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க சுத்தி எங்க முடியலனாலும் இங்கதான் கூட்டிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட பெரிய ஹாஸ்பிட்டல் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 7 நிமிஷத்துல இருக்குங்க. வேர்ல்டுலயே 2 சித்திரகுப்தன் கோவில் தாங்க இருக்கு. அதுல ஒண்ணு நம்ம சைட்டுக்கு பக்கத்திலே இருக்கு. இங்க இருந்து கரெக்டா ஒரு 7 மினிட்ஸ்ல நம்ம சைட்டுக்கு போயிடலாம். இங்க இருந்து ஷார்ப்பா 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம வீடு. கணேஷ் கார்டனும் அங்கதான் இருக்கு. இதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், 2 ஸ்கூலு, சிட்கோலாம் எங்க இருக்குன்னு லைவா உங்களுக்கு காமிச்சு அதுக்கப்புறம் சைட் கூட்டு போறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், எதுக்கா இருந்தாலும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பரந்தூர் ஏர்போர்ட் இங்க இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு விட்டீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அம்பாலோட பரிபூர்ண கிருபா கடாட்சத்தோட இடத்த போய் பார்க்கலாம் வாங்க. இங்க இருக்க ஒரு ஆட்டோ கரெக்ட் கேட்போம். அண்ணா, இந்த ஏரியா ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்னா போகுது காஞ்சிபுரத்துல? 3000 மேல போகுது. இத ட்ராக் தாண்டி போனா பார்சல் சர்வீஸ் பின்னாடி போனீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3000 மேல போகுது. 3000 கிட்ட போதா? குருஷேத்ரா கிட்ட சொல்றீங்க? மெயின் ரோட்ல அப்ப மெயின் ரோடெல்லாம் இன்னும் விட ஜாஸ்தி தான் போகுது. இன்னும் ஜாஸ்தியா தான் போதா? இங்க ஒரு 2000க்குள்ள சைட் கிடைக்கவே கிடைக்காதா காஞ்சிபுரத்துல? கிடைக்காதா? நிஜமா கிடைக்காதா? ஏன்னா சிட்கோ வந்ததுனாலே, பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுனாலேமா? தேங்க்ஸ்மா. காஞ்சிபுரம் பழைய ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும். இது காஞ்சிபுரம் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவோம். இங்க இருந்து ஷார்ப்பா நம்ம சைட் 2 கிலோமீட்டர் மட்டும் தான். இந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி போனோம்னா நம்ம சைட் கணேஷ் கார்டன் போயிடலாம். இந்த டெட் எண்ட் போனீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில் போயிடலாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன். எப்பவுமே 24/7 அக்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். போலாமா? குருக்ஷேத்ரா CBSE ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இல்லைங்க, 3 நிமிஷத்துல வந்துடலாம். நடந்தே வரணும்னாலும் ஈஸியா வந்துடலாம். இந்த குருக்ஷேத்ரா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே சைட்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே திரும்பி காட்டுங்க. இங்க 4000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் விக்குது குறைஞ்சபட்சம். அதாவது நீங்க இன்டீரியர்ல போனீங்கனாலே 4000 ரூபாய் விக்குது. மெயின்ல வந்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாவே விக்குது. நம்ம இடத்துல ரொம்ப 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 காஸ்ட் எஃபெக்டிவானது. அதுவும் ஒரு 3 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லங்க. நம்ம சைட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிட்கோ போட்டாச்சுங்க. இந்த போர்டு வச்சுட்டாலே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்துடுச்சு, இங்க நிறைய கம்பெனிஸ் வரப்போகுது அப்படிங்கறது அர்த்தம். சிட்கோ அப்படின்னா சிறு தொழில் கம்பெனிகள் நிறைய இங்க வரப்போகுதுன்னு அர்த்தம். மேல தெரியுதா குட் ஷெப்பர்ட் ஸ்கூலு? அப்படியே கிட்ட வாங்க. நம்ம காம்பவுண்ட் ஒட்டியே இந்த ஸ்கூல் இருக்கு. குட் ஷெப்பர்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கூலு. இது அப்படியே இப்படி எட்டி பாத்தீங்கன்னா நம்ம வீடு தெரியும், கணேஷ் கார்டன் தெரியும். பாருங்க, குட் ஷெப்பர்ட் ஸ்கூலா அப்படியே இந்த காம்பவுண்டை ஒட்டி இது நம்ம சைட்டுக்குள்ள இருக்கிற வீடு. என் வீடு காட்டவா? எங்க பாருங்க, ப்ளூ கலர் வீடு என் வீடு. அதுக்கு பின்னாடி தான் கணேஷ் கார்டன். ரயில்வே ஸ்டேஷனுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தோமா, வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். இது காஞ்சிபுரம் போற ரோடு, இது வாலாஜா போற ரோடு. அப்படியே எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் நம்ம வீட்டுக்கு போற ரோடு. இங்க வந்து காரு, பஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். 24/7 அக்சஸ் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய இடம். சோ நீங்க வண்டி எல்லாம் நிக்க வச்சுக்கலாம். என்னால வீடியோ எடுக்க முடியாது, நீங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே போனீங்கன்னா குட் ஷெப்பர்ட் ஸ்கூல், சிட்கோ, நம்ம வீடு. போலாமா?
முன்னாடி நாங்க இடம் வாங்குறதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூலு, காலேஜ் என்னென்னலாம் பக்கத்துல இருக்கு, கோவில்லாம் எங்க பக்கத்துல இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் வந்து எங்க நியர்பை இருக்கு, இதெல்லாம் பார்த்தோம். அதுதான் நான் உங்களுக்கு அங்கங்க இருந்து நான் பேசினேன். நாங்க வாங்கும் போது சிட்கோங்கிற பேச்சே இடமே இல்லாம இருந்துச்சுங்க, ஓப்பனா இருந்துச்சு. ஆனாலுமே இது நம்மளுக்கு வர்த் ஃபார் த மணின்னு சொல்லிட்டு நாங்க வாங்கினோம். பட் இப்போ சிட்கோ ஓபன் பண்ணிட்டாங்க. நாங்க வாங்கும் போதே இங்க ஃபுல்லுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒரு பிளாட்ஸ் கூட கிடையாது. நான் அன்னைக்கே வாங்கி வச்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கிரவுண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருக்கலாமோ. இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் வாங்கினதுக்கும் 3 இயர்ஸ்ல இன்னைக்கு ஏறி இருக்க அப்ரைசலுக்கும் செம்ம வேரியேஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாட்ஸ் கூட கிடையாது. கணேஷ் கார்டன் எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்காங்க, அதுல பிளாட்ஸ் இருக்கு. வேணுங்கிறவங்க தண்ணிக்கு பிரச்சனை இல்லாம இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, டிஸ்டன்ஸ்லாம் அவ்வளோ கால்குலேட் பண்ணி சூப்பரா ஈஸியா வரலாம். சிட்கோக்கு பக்கத்துல இன்னும் ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் போச்சுன்னா இன்னைக்கு சொல்ற ரேட்ல இருந்து 10 மடங்கு அதிகமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நான் வீடு கட்டும் போது 700 ரூபாய்க்கு per ஸ்கொயர் ஃபீட் வாங்கினேன். இன்னைக்கு நான் ரேட்ஸ் கேட் சொல்றேன், கடைசியில ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் அண்ணா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே அண்ணா, உங்க பேரு, நம்ம கார்டன் பத்தி என் சொல்லுங்க. பேர் ஜெயவேல். நம்ம நகர் பேர் கணேஷ் கார்டன். டிடிசிபி அப்ரூவ்ட், ரேரா அப்ரூவோட பண்ணிருக்கோம். ரேரா அப்ரூவோட பண்ணிருக்கீங்க. ஆனா நாங்க இங்க வாங்கும் போது இதுல நாங்க உங்ககிட்ட அம்யூனிட்டிஸ் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நாங்களே இங்க இருக்கோங்கிறதுனால எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நானே எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். ஆனா எனக்கு நான் வாங்கும் போது 700 வித்துச்சு. இப்ப நீங்க என்ன பிரைஸ் போட்டிருக்கீங்க? இன்னைக்கு நாங்க 1700 கொடுக்குறோம். கரெக்டா 3 இயர்ஸ்ங்க. கரெக்டா 3 இயர்ஸ். நான் வீடு கட்டி 2 வருஷம் ஆகுது, இடம் வாங்கி 3 வருஷம் ஆகுது. கரெக்டா 3 வருஷத்துல 4 மடங்கு ஏறி இருக்கு. 700 ரூபாய் எங்க இருக்கு, 1700 ரூபாய் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஆனா லோனு அதெல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துருவீங்களா? லோன் பண்ணி தரோம். மத்த ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா நாங்களே பண்ணி தந்துடுறோம். இந்த 1700 ரூபாயில நாங்களே பண்ணி கொடுத்துறோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆமா, நீங்க அந்த 1700 ரூபாய் மட்டும் பே பண்ணாலே போதும். நாங்க அதுல பத்திரப்பதிவு பட்டா நாங்களே பண்ணி கொடுத்துறோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து 1700க்கு பத்திரப்பதிவு பட்டா ரெண்டுமே அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. ஆனா என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ல போட்டிருக்கீங்கன்னா இடம் சூப்பரா இருக்கு. நாங்க போட்டது வந்து பாத்தீங்கன்னா 800 சதுரடியில இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். 900 சதுரடி, 960, 1000 சதுரடி, 1200, 1300 வரைக்கும் இருக்கு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எல்லாம் இருக்கு. ஓகே, எல்லா அளவுலயும் இருக்கு. 30க்கு 40, 20க்கு 40, 20க்கு 50 அந்த ரேஞ்சில இருக்கு. கார்னர் பிளாட்ஸ் என்ன? கார்னர் பார்ட்ஸ் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி மூவ் ஆயிட்டே இருக்குங்க. சிட்கோ ஓபன் பண்ணணும்னு கடன் வந்து வாங்கிட்டாங்க. ஆனா இன்னமும் சில இதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கிக்கோங்க. நம்மளது இது ஆரம்பிச்சு மொத்தம் 55 பிளாட் நம்மளது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 25 கிட்ட முடிஞ்சிருச்சு. இன்னொரு 25 பிளாட் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 30 பிளாட் தான் இருக்கு. அவ்வளவுதான். ஆமா, ஜனங்க கண்டினியூஸா நல்ல இதுல போயிட்டு இருக்கு. ஜனங்க வராங்க, பார்த்து இது பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், காமாட்சி அம்மன் கோயில், எல்லா கோயிலுமே ரொம்ப பக்கம். பஸ் ஸ்டாண்ட் பக்கம். பரந்தூர் ஏர்போர்ட்ல இருந்து இது எவ்வளவு தூரம் வருதுன்னா? பரந்தூர் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துல ரீச் ஆயிடலாம். 1/2 மணி நேரம் நம்ம இங்க இருந்து போறோம். ஹைவேல இருந்து அப்படியே பரந்தூர். ஓகே. இந்த சைட்டை சுத்தி இன்னொரு பிளஸ் இருக்கு, நான் அதை சொல்ல மறந்துட்டேன், சொல்றேன் பாருங்க. மீனம்பாக்கம் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு? ஏர்போர்ட் வரதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் பிரிக்கலாம் இல்லையா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஒரு குக் வில்லேஜ் மாதிரி இருந்தது. இப்ப அது எவ்வளவு அழகா டெவலப் ஆயிருக்கு. இப்ப அங்க ஒரு வீடு கிடைக்குமா, ரெண்ட்டுக்கு கிடைக்குமா, லீஸ்க்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த இடத்த அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க மொத்தமாவும் வாங்கலாம், சின்னதா 800 ஸ்கொயர் ஃபீட் அப்படியும் வாங்கலாம். இதுல இன்னொரு பிளஸ் இருக்கு, நான் அண்ணாவை கேட்காம சொல்றேன் பாருங்க. இப்ப சென்னையில இருக்கீங்க, பெங்களூர்ல இருக்கீங்க, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பாக்குறீங்கன்னா ஒரு இடம் வாங்கிட்டு ஒரு சின்ன வீடு கட்டிட்டீங்கன்னா கூட ஏர்பிஎன்பில நீங்க ரெண்ட்டுக்கு விடலாம். பிகாஸ் இங்க அவ்வளோ கோவில் இருக்கு. நிறைய பேர் வந்து சமைச்சு சாப்பிட்டு ஸ்டே பண்ணிட்டு போற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு சூப்பரான எஃபெக்டிவ். நம்ம வீடு அப்படிதான் போட்டிருக்கேன். உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இது மூலமா பதிவு பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய, ஈல்டு எடுக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையை விட அதிகப்படியா சீக்கிரமா டெவலப் ஆகுறது காஞ்சிபுரம். நான் சொன்னது கரெக்ட் தானே? கண்டிப்பா மேடம். அண்ணா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க இந்த ஊர் தானே? ஆமா. அண்ணா இங்க முன்ன என்ன ரேட் போயிட்டு இருந்தது? முன்னெல்லாம் கொஞ்சம் கம்மியா போயிருந்ததுமா, இப்போ கூடுதலா போகுது. காரணம் என்னன்னா பக்கத்துல சிட்கோ வந்துச்சு. அதனால இருக்க ரேட்டு கூட்டிட்டு போகுது. டெய்லி 10 பேர் வராங்க பாக்குறாங்க, புக் பண்றாங்க. யாராவது அதுக்கு முன்ன வாங்கணும் 1 2 வித்து இருந்தாங்க. இப்போ அதை கூட விக்கிறது இல்ல, உஷாராயிட்டாங்க. சிட்கோ வர்றதுனால உஷாராயிட்டாங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்க. ரீசேலுக்கு வர்றதே கிடையாது, சேல்ஸே கிடையாது. இப்போ இந்த கணேஷ் கார்டன் விட்டா அப்ப இங்க வேற எதுவும் சைட்டே கிடையாது? வேற எதுவுமே கிடையாது. இருக்கிறது இவ்வளவுதான். ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா 20 பேருக்கு மேல வராங்க, வாங்குறாங்க. அப்படியே கண்ணுக்கு தெரியாது, அப்படியே முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆமா, பாக்குறாங்க, முடிச்சிடுறாங்க. நாங்க வாங்கினோம், கொஞ்சம் முன்னாடி வாங்கினோம். அது இப்போ இன்னும் 2 சேர்த்து வாங்காத போட்டோன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம்.
ஆமா அப்ப கம்மியா அப்ப வாங்கிருப்பீங்கல்ல கம்மியா வாங்கணும். அதே மாதிரிதான் இருக்கும்னு நினைச்சோம். இருக்கிறக்க ஏறி போச்சு. நாங்க வாங்கும் போதெல்லாம் கொரோனாவில வாங்கணும். இப்ப எங்கேயோ போயிடுச்சுங்க அது. இப்ப விலை எட்ட ஆமா முடியல இல்லன்னா ஆமா ஐயா, கிட்டவா போக முடியல. அண்ணா. இப்ப இந்த கணேஷ் கார்டன் இருக்குல்ல, ஆமா இது அந்த பக்கம் போனாக்கா இது ஊரோட சேர்த்த மாதிரி இருக்கு. அந்த ஆமா. பக்கம் போனாக்கா 2 சைடு போட்டிருக்காங்கல்ல, ஆமா அது இதை விட கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கா? அது இதோட கொஞ்சம் கூடுதலா சொல்றாங்கம்மா. அது ஆ, அது என்னன்னு தெரியல. ஆனா இவங்க போட்டது கொஞ்சம் நியாயமா இருக்குது. நியாயமா இருக்கு. நியாயமா இருக்குது, வாங்கலாம். அது கிட்டவா போக முடியாது, அந்த அளவுக்கு வேலை சொல்றாங்க. ஆமா தேங்க்ஸ்ண்ணா, ஆ, தேங்க்யூ சரி. சோ மச். சுகுமார், சொல்லுங்க. நம்ம கணேஷ் கார்டனுக்கு வீடியோ போடுறோம். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுக்காங்க, அக்கா உங்க வீடு பக்கத்துல இடம் இருந்தா போடுங்கன்ட்டு. நம்ம ஃபேஸ் 1ல இடம் இல்லைல்ல, அதனால ஃபேஸ் 2 இதை பத்தி நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீ இதை ரொம்ப நாளா சர்வை பண்றல்ல, எப்பவுமே டெய்லி இருக்கிற ஆள் இல்ல, நீ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் சொல்லு, இந்த சைட் எப்படி இருக்கும், தண்ணி எப்படி இருக்கும், என்னன்னு கொஞ்சம் சொல்லு. இவர் நம்ம வீடு அங்க இருக்கா, இத நம்மளுக்கு பேக் சைடு வீடு. இவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நீங்க கட்டிட்டு வந்தீங்கல்ல, செகண்டே இந்த சைட்ல இவ தான் கட்டிட்டு வந்தார். சொல்லுங்க, நீங்க எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குனீங்க இங்க? ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபாய்க்கு மேடம். 1000 ரூபாய். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்து பாத்துட்டு போனீங்கல்ல, அப்ப எவ்வளவு இருந்துச்சு? 500 ரூபா. 500 ரூபாய். ஒரு வருஷம் கழிச்சு வரும்போது ஒரு 6 மாசம் 7 மாசம் 1000 ஆயிடுச்சு. 1000 ரூபாய். இப்ப 1700. 1700 ரூபாய் போட்டிருக்காங்க. சோ இந்த 2 இயர்ஸ் ஆர் 2.5 இயர்ஸ் கேப்ல பாத்தீங்கன்னா 500, நான் வாங்கினது 700, இவர் வாங்கினது 1000, அப்படியே ஏறி இப்ப 1700. சுகுமார், இப்ப ஏன் இது இவ்ளோ சீக்கிரமா ஏறிச்சுன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இது ரெலட்டிவ்ஸ் நியரஸ்டா இருக்கு. மெயின் ரீசன் இங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு. ரெலட்டிவ்ஸ்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடும். அதே 1/2 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அது ஒரு பாயிண்ட். சிட்டில வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணும், கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கணும், வில்லேஜ் கொஞ்சம் இது மாதிரினா பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இங்க வரலாம். இன்னொன்னு பக்கத்துல நியரஸ்ட் சிப்காட் வருது. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இஷ்யூஸ் இருக்காது. ஓகே, சிட்கோ வர்றதுனால இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா டெவலப் ஆயிடுச்சு. இங்கேயும் ஒரு வழி வச்சிருக்காங்க. சோ தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு சுகுமார்? தண்ணிலாம் எதுவும் இஷ்யூஸ் இல்லை. ஒரு 20 ஃபீட்லயே தண்ணி வருது. சரி, ஓகே. இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்க வந்து வாங்கலாம்ல. நானும் வாங்கியிருக்கேன், நீங்களும் வாங்கியிருக்கீங்க. நீங்க சொல்லலாம், வாழ்ந்ததுனால நீங்களும் சொல்லலாம், வேண்டாம் வேணும், நீ என்ன சொல்லிட்டு நான் அப்படியே போட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு சர்வே பண்றதுக்கு இங்க எந்த பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்டர் லொகேஷன் வேணும், ஆனா வந்து வெளியே இருக்கணும். சிட்டிக்கு நேரம் அந்த இதுல இருக்கக்கூடாது, ரஷ்ல இருக்கக்கூடாது, ஆனா வெளியே இருக்கணும்னா இது கரெக்ட். அதே மாதிரி போயிட்டு வரதுக்கு பக்கத்துல லொகேஷன் இல்ல, மொத்தமா சிட்டியா வரணும்னா இல்ல பர்ஃபெக்ட் சிட்டி இருக்கணும். சிட்டி கல்ச்சர்ல வராது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் வில்லேஜ் சைட் கான்செப்டா இருக்கும். நீங்க உள்ள லேஅவுட்டா நீங்க வந்து வீட்டுல நிறைய இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா உள்ள நீங்க என்ட்ரன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வில்லேஜ் சைட் கான்செப்டா வரும். ஆனா வந்து இஷ்யூஸ்ல எதுவும் இல்லை. இந்த ரேட்டுக்கு இப்ப காஞ்சிபுரத்துல நம்மளுக்கு லேண்ட் கிடைக்குதா? 1700 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ஏரியால வாங்கலாம், தாராளமா வாங்கலாமா? நீங்க இன்னும் கொஞ்சம் வெளியே போனீங்கன்னாவே ஒண்ணுமே இந்த தெருவுல இருந்து பக்கத்து தெரு போனீங்கன்னா 2500 இருந்து ஆரம்பிக்குது, 2000 இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இது இடத்த பொறுத்துதான் இருக்கு. இன்னும் சிட்கோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ரீசன் தேவையோ அந்த இதெல்லாம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து மெயினா ஒருத்தர் எதிர்பார்க்குற ஒரு பேசிக் திங்ஸ் வந்து மெடிக்கல் திங்கு, போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன் பிரச்சனை இல்லை. குருசேஷா ஸ்கூல் இருக்கு, அதுவும் நல்ல ஸ்கூல். கம்பேர் வித் சென்னை காஞ்சிபுரத்துல இப்போ டாப் 10ல அதுவும் இருக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்பேர் வித் நான் பார்க்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கறது அந்த ஸ்கூலோட இது கவுண்ட்டுக்கும் இப்போ இருக்க கவுண்ட்டுக்கு அதிகம் இருக்கு. குருசேஷா இருக்கு, மெடிக்கலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இன்கேஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறோம்னா இந்த பக்கம் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் 4.5 கிலோமீட்டர் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். பிரைவேட் ஹாஸ்பிட்டலே வந்து GH ஆப்போசிட்ல நிறைய அந்த பஸ் ஸ்டாண்ட் நிறைய GH இந்த கேர் ஹெல்த்தர்ஸ் அது மாதிரி இருக்கு. லைஃப் கேர் ஹாஸ்பிட்டல் கூட இருக்கு. இது ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்போர்ட் கம்பேர் வித் முன்னாடி இருந்தது இப்போ நல்ல க்ரூம் ஆயிருக்கு. இந்த இடத்துல இப்போ 2-3 பார்ட்டியால் வந்திருக்கு. ஷாப்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் கட்டத்துக்கு முன்னாடி இல்ல, இப்போ ஒரு 30 to 40 ஷாப்ஸ் வந்திருக்கு. இப்போ வீடு கட்டுறதுக்கான எல்லா ஐட்டமும் ஹோல்சேல் கடை இங்க வந்துருச்சு. ஹோல்சேல் கடை, ஃபேன்சி ஷாப் வந்துருச்சு, சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு, காய்கறி கடை வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு கிட்டத்தட்ட. தேங்க் யூ சிக்மா. அண்ணா, நானே இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கேங்கிறதுனால இது நல்ல ஒரு ஹைஃபையா வரும் அப்படிங்கிறது. ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 200-300 ரியல் எஸ்டேட் போட்டிருப்போம். ஆனாலுமே இந்த இடம் நல்லா டெவலப் ஆகும் தெரிஞ்சு நாங்க 700க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு வேற சொல்லிட்டேன். இப்ப எல்லாருமே கேட்பாங்க, ஒரு 3 வருஷத்துல அவங்க 700 ரூபாய்க்கு தானே வாங்கிருக்காங்க, நீங்க 1700 ரூபாய் சொல்றீங்களே, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சேனலுக்காக ஏதாவது ஒரு சின்ன ஆஃபர் கொடுங்கண்ணா. கண்டிப்பா உங்க சேனலோடைய பேர் சொன்னாங்கன்னா அதுக்கு நாங்க நெகோஷியபிள் பண்ணி தரோம். நெகோஷியேஷன் பண்ணி தரோம். எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்னா வாங்க வரட்டும், நம்ம பண்ணி உங்க சேனல் பேர் சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் பண்ணி தரேன். ஓகே, ஆனா நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இந்த சிட்கோ தாண்டி சில ரியல் எஸ்டேட்ஸ் இருக்கு. நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னா 2500ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. நான் விசாரிச்சுட்டேன், நீங்க அங்கெல்லாம் விசாரிச்சுட்டு வந்தீங்கன்னா
நியாயமான விலையில கணேஷ் கார்டன் 1700க்கு தான் கோட் பண்ணிருக்காங்க சிட்கோ ஓபன் ஆனதுக்கு அப்புறமே. ஆனா சிட்கோக்கு இங்க ஒரு வழி விட்டுருக்கீங்கல்ல, ஆமாமா அது அக்சசபிளா? கண்டிப்பா தற்சமயம் இல்லைனாலும் இன்னொரு ஒரு ரோடு விட்டுட்டாங்க, அவங்களே ரோடு விட்டுட்டாங்க. அதுக்குண்டான வழிமுறைகள் அதுல இருக்கு, நீங்க அதுலயே விசாரிச்சுக்கலாம், அவங்களே சொல்லுவாங்க. வழி கண்டிப்பா நமக்கு அந்த ரோடு இருக்கு, இந்த ரோடு இருக்கு, ரெண்டு பக்கம் வழிகள் அக்சசபிள் தான். இப்ப சிட்கோக்குள்ளேயே வரோம்னா இது ரொம்ப இன்னும் ஹைஃபை ஆகும், எங்களுக்கு கூட இன்னும் அது ஒரு பெரிய பிளஸ் ஆயிடும். ஆனா இன்னொன்னு, லோன் நீங்க வாங்கி கொடுத்துருவீங்களா? லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு வசதிகள் இருந்தாலும் இதுவா இருக்கும். நீங்க இதுதான் நம்பர்னு இனிஷியல் அமௌண்ட் 50,000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு மதர் செட் டாக்குமெண்ட் ஃபுல்லாவே கொடுப்போம். லீகல் ஒப்பீனியனோட இருக்கு, நீங்களும் லீகல் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். எங்க சைடு நாங்க லோன் வந்து வித்தின் 10 நாள்ல ரெடி பண்ணி கொடுத்துருவோம். 10 நாள்ல லோன் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்க ப்ரொஃபைல் கரெக்டா இருந்ததுன்னா நாங்க எல்லாமே கரெக்டா பண்ணி எங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும். டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. 50,000 ரூபாய் கொடுத்தாலே போதும். ஆமா, இனிஷியல் 50,000 ரூபாய். எத்தனை வருஷத்துக்கு நான் டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க? இருக்கு 40 வருஷத்துக்கு உண்டான இது இருக்கு. 40 வருஷத்துக்கு மேல இருக்கு. ஓகே, இதை விட வேற என்னங்க வேணும்? நான் வாங்கியிருக்கேன், என்ன விட வேற எக்ஸாம்பிள் என்னங்க வேணும்? தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது, காத்துக்கு பிரச்சனை இருக்காது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனை இருக்காது. இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல வாங்கணும், ஆஃபர்ல வாங்கணும்னா ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண கூட தேவையில்லைங்க. ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் சொல்லுங்க, இந்த ஆஃபரை நீங்க அவைல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி தரோம், நல்லபடியா பண்ணி கொடுங்க. கண்டிப்பா பண்ணி தருவோம். உங்க இது நம்ம பேர் சொல்லும்போது நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணி தரோம். ஓகே, தயவு செஞ்சு இதுக்காகவா இந்த ஆஃபருக்காகவா ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் ஜஸ்ட் சொல்லிடுங்க. இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர் வேணும் அப்படின்னா ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் கமெண்ட் பண்ணுங்க, நானுமே என்ன ஆஃபர்ங்கறத நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அண்ணா நன்றி. எங்க சப்ஸ்கிரைபருக்கு நல்ல, அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, என்னோட ஃபேமிலி மெம்பர், அவங்களுக்காக நல்ல ஆஃபர்ல பண்ணி கொடுங்க. கண்டிப்பா பண்ணி தரோம், கண்டிப்பா பண்ணி தரோம். வாழ்க இடத்துடன் வீடுடன்.